வணக்கம் கைஸ். இப்போ அடுத்ததாக Realme 6ஓட சக்ஸஸர் மாடலாக வரப்போகிற Realme 7 பற்றி நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் மற்றும் எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க போன்ற இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் லீக் ஆகிருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல டிஸ்பிளேலேருந்து வருவோம். டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.67 இன்ச் கொண்ட ஃபுல் HD ப்ளஸ் IPS LCD பேனல் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வரப்போகிறதா சொல்கிறாங்க. அப்புறம் பேக்கில் பாலிகார்பனேட் பாடி தான் தருவாங்களாம். அதாவது பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் வரும், ஆனால் அதில் கிளாசி கிரேடியன்ட் ஃபினிஷோட வரும்னு சொல்கிறாங்க. பார்த்தாலே கிளாஸ் பாடி மாதிரி ஒரு ப்ரீமியம் லுக் இருக்கும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷனோட வரும்னு சொல்கிறாங்க. அடுத்து பேக் கேமரா பழைய மொபைல்ஸ்லேருந்து டிஃப்ரெண்ட்டாக Realme C11 இப்போ கொடுத்தாங்கள ஸ்கொயர் டைப்பில் அந்த டிசைனில் வரும். அதில் பார்த்தீங்கன்னா முதல் கேமரா 64 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா sony IMX686 சென்சார் தருவாங்களாம். ரெண்டாவது 12 மெகாபிக்சல் அல்ட்ராவைட் லென்ஸ், மூன்றாவது 8 மெகாபிக்சல் டெலிபோட்டோ சென்சார் மற்றும் நான்காவது ஒரு 8 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சார் தருவாங்களாம். ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா பஞ்சுவல் கேமராவாக தான் வரும். அந்த பஞ்சுவலில் பார்த்தீங்கன்னா 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா தருவாங்க. இப்போது அடுத்து இந்த மொபைலோட உயிர் நாடியான ப்ராசஸருக்கு வருவோம். இது 5G மொபைலாக லான்ச் பண்ணால் மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் மீடியாடெக்கோட ஃபஸ்ட்டு 5G ப்ராசஸரான டைமென்சிட்டி 800 அந்த ப்ராசஸரோட வரும்னு சொல்கிறாங்க. இது 7 nanometer ஆர்கிடெக்சரில் பில்ட் பண்ண 2 GHz கிளாக் ஸ்பீடு கொண்ட ஆக்டோகார் சிப்செட். கிராஃபிக்ஸ்க்காக மாலி G57 GPU யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸரோடு வந்தால் இப்போ மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் இருக்கிற போக்கோ X2 கண்டிப்பாக தூக்கி சாப்பிட்ரும். ஒருவேளை 4G மொபைலாக இருந்தால் மீடியாடெக் ஹீலியோ G90Tயோட தான் வரும்னு சொல்கிறாங்க. இந்த ப்ராசஸரில் தான் கொஞ்சம் ஹீட்டிங் இஷ்யூ இருக்குன்னு மக்கள் சொல்கிறாங்களே, இதிலே மறுபடியும் ஏன் கொண்டு வராங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த தடவை இந்த ப்ராசஸரில் நிறைய ஆப்டிமைஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா ஹைப்பர் பூஸ்ட், டச் பூஸ்ட்டு, இன்னும் அந்த ஹீட்டிங் இஷ்யூலாம் குறைச்சி அதிக எனர்ஜி கொடுத்து எனர்ஜெட்டிக்காக வரும்னு சொல்கிறாங்க. இப்போ எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும், ஏன்டா Realme 7ல் ஸ்னாப் ட்ராகன் ப்ராசஸர் கொண்டு வர மாட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா, Realme 6ல் மீடியாடெக் ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணாங்க. ஸோ அதோட சக்ஸஸர் மாடல் Realme 7ல் மீடியாடெக் ப்ராசஸர் தான் கொண்டு வர 90% சான்சஸ் இருக்குது. அதே Realme 5 Proவில் ஸ்னாப் ட்ராகன் ப்ராசஸர் யூஸ் பண்ணாங்க. அதோட சக்ஸஸராக வந்து Realme 6 Proவில் ஸ்னாப் ட்ராகன் 720G ப்ராசஸர் யூஸ் பண்ணாங்க. அதோட சக்ஸஸராக வர Realme 7 Proவில் ஸ்னாப் ட்ராகன் 765G ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு லீக்ஸ் வந்துச்சு. அதை பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். அடுத்து Realme 7ஓட பேட்டரி பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி, ஐயா ராசா, நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். Realme 7ல் 4700 mAh பேட்டரி மற்றும் 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்புறம் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் மற்றும் ஃபேஸ் அன்லாக்கு ஆப்ஷனும் இருக்கும். 2 சிம் ஒரு மைக்ரோ SD கார்டு போட முடியும். Realme UIயில் Android 10 மேலே ரன் ஆகும். லான்ச் பார்த்தீங்கன்னா ஜூலை 29 இல்லைனா ஆகஸ்ட்டில் குளோபல் லான்ச் நடக்கலாம். இந்தியாவில் எப்போ லான்ச் ஆகும்னு தெரியல. டேட் தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி வைக்கிறேன். இந்தியாவுக்கு வரும்போது மீடியாடெக் டைமென்சிட்டி 800ஓட 5G மொபைலாக வந்தால் 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் 18,000 ரூபாயில் வரும்னு சொல்கிறாங்க. இல்லை உல்டாவாக மீடியாடெக் ஹீலியோ G90Tயோட 4G மொபைலாக வந்தால் 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் 16,000 ரூபாயில் வரும்னு சொல்கிறாங்க. நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் இதோட இன்ட்ரெஸ்டான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.